முதல் விருதே நாடக கலைஞரா நான் மேடையில ஏறி நடிச்சு முதல்ல சிறந்த நடிகர்னு விருதே அவர்கிட்ட தான் வாங்கினேன். எப்படி இருக்கும்ல அந்த மொமெண்ட் அது. அது நான் அப்படியே அசந்து பார்த்துருந்தேன். அவர் பக்கத்துல நாம நிப்போமா அப்படின்னு. எல்லா படங்களும் ஓடும்ல. நம்ம ஏன்னா, அவர பார்த்து ரசிச்ச நான் ஒரு படங்கள் எல்லாம். சினிமா ஜஸ்ட் அபவுட் 24, 25 அப்ப எனக்கு ஏஜ். ஓ! என்ன அவர கட்டிக்கிறாரு. கட்டிக்கிறது உலகமே மறந்து போச்சு. நான் எல்லா இன்டர்வியூலயும் சொல்லியிருக்கேன். அவர் கட்டிட்டு என்ன அப்படியே கட்டிட்டாரு. கட்டிட்டு உங்க நாடகத்த சிறந்த நடிகர்னு விருது வாங்குறீங்க. என்னைக்கான வந்து உங்க நாடகம் பார்க்குறேன்னாரு. அஃப்கோர்ஸ் பார்க்க முடியல. அது சொன்னாரு அன்னைக்கு. சபைக்காக சொன்னாரு. என்னுடைய சந்தோஷம் எப்படின்னா, சர்வசுந்தர நாகேஷ் மாரி. ஆனா என்னுடைய ஷர்ட்ட போய் ஹேங்கர்ல போட்டு வீட்ல மாட்டி வச்சுட்டேன். இந்த ஷர்ட்ட வாஷ் கூட பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா எம்ஜிஆர் கட்டிட்ட ஷர்ட். அது எனக்கு அது ஒரு லக்கி சைன் எனக்கு. எதுக்கு ஒரு பெரிய விஷயத்துக்கு போனாலும் அந்த ஷர்ட்டை தான் போட்டுட்டு போவேன். தூர்தர்ஷன் நியூஸ் ரீடரா ஆடிஷனுக்கு போன போது அந்த ஷர்ட்டை தான் போட்டுட்டு போனேன். ஐ வாஸ் செலக்டட். அண்ட் அதே தூர்தர்ஷன்ல எம்ஜிஆர் பக்கத்துல இருந்து ஒரு 2, 3 அக்கேஷன்ல அவரோட இருந்து பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு நியூஸ் ரீடரா இருந்ததுனால. அவரை என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. நான் போறேன். சார் சிஎம் உங்களை கூப்பிட்றாருன்னாங்க. வேகமா ஓடினேன். கிட்டக்கு போய் நிக்கிறேன். வாங்க வரதராஜன்னாரு. உலகமே மறந்து போச்சு. ஒரு சிஎம்க்கு என் பேர் தெரியுது. நான் பேரையே சொல்லல அவர்கிட்ட. வாங்க வரதராஜன்னாரு. ஸோ அந்த வரதராஜன்ற பேர் அவர் மனசுல பதியறதுக்கு காரணம் என்னன்னா, சென்னை தொலைக்காட்சியில.